विठ्ठल विठ्ठल नाम भजो हरि विठ्ठला. புகலிடம் அடைந்தார் ஏக்நாத். ஏக்நாத்தின் குரு ஜனார்தன் சுவாமி ஒரு துணிச்சலான, வலிமையான குணம் கொண்ட, ஒழுக்கமான மற்றும் புத்திசாலித்தனமான மனிதர். அந்த நேரத்தில் அவர் தௌலதாபாத் மன்னரின் அவையில் பணியாற்றினார். இதனுடன் அவர் தனது சீடர்களுக்கு கற்பித்தார், மேலும் வழிபாடும் செய்தார். தனது வேலையில் திறமையானவராக இருந்ததால் அவர் ராஜ்யத்தில் மிகவும் மதிக்கப்பட்டார். ஜனார்தன் சுவாமி குரு தத்தாத்ரேய மகாராஜின் பக்தர். காலை முதல் ஸ்ரீ தத்தருக்கு சேவை செய்வார். மதியம் மன்னரின் அவையின் பணிகளை கவனித்தார். மாலை முதல் இரவு வரை ஞானேஸ்வரி மற்றும் அமிர்தானுபவ் என்ற 2 நூல்களை படிப்பார். இதுவே அவரது அன்றாட வழக்கம். சத்குருவுக்கான தாகத்தால் ஏக்நாத் பைதனை விட்டு வெளியேறி 3 நாள் பயணத்திற்குப் பிறகு தேவ்கட்டில் உள்ள ஜனார்தன் சுவாமியின் ஆசிரமத்தை அடைந்தார். ஏக்நாத் ஜனார்தன் சுவாமியை கண்டவுடன் அவரிடம் அடைக்கலம் புகுந்தார். ஏக்நாத்தின் நல்வாழ்த்துக்களின் வலிமையைக் கண்ட ஜனார்தன் சுவாமி, இவன் என் சீடராக முடியும் என்று உறுதியாக நம்பினார். ஏக்நாத்தை மகிழ்ச்சியுடன் தனது சீடராக ஏற்றுக்கொண்டார். மறுபுறம் ஏக்நாத் தனது குருவைப் பார்த்து அவரது வார்த்தைகளை கேட்டவுடன், கோவிலில் உள்ள ஆகாஷ்வாணி வானத்திலிருந்து வரும் குரல் ஜனார்தன் சுவாமி போன்ற ஒரு குருவைச் சந்திப்பதற்காக மட்டுமே என்று அவர் உறுதியாக நம்பினார். இந்த வழியில் ஏக்நாத் தனது குருவுக்கு எந்த சந்தேகமும் இல்லாமல் சேவை செய்யத் தொடங்கினார். குருவைச் சந்தித்த பிறகு ஏக்நாத் உடனடியாக அறிவைப் பெற விரும்பவில்லை. ஏனென்றால் சத்குருவிடமிருந்து அறிவை பெறுவதற்கு முன்பு ஒருவர் தனது தகுதியை நிரூபிக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். சேவை செய்வதன் மூலம் தகுதி மட்டுமல்ல, தயாரிப்பும் செய்யப்படுகிறது. அறிவை பெற்ற பிறகு ஒரு நபர் என்ன செய்வார் என்பதை இது காட்டுகிறது. அவர் என்ன பொறுப்பை ஏற்றுக்கொள்வார், அதை அவரால் சரியாக நிறைவேற்ற முடியுமா இல்லையா? மேலும் அவரது உடல் அவரை ஆதரிக்குமா அல்லது அவருக்குள் இருக்கும் தமோகுணம் அவரை ஒரு ஞானி போல் நடிப்பது என்று அழைக்குமா? இதிலிருந்து ஏக்நாத் செய்யவிருக்கும் வேலைக்கு முன்பு அவரது உடலில் சில வேலைகளைச் செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த வேலை செய்யப்படாவிட்டால் இன்று நீங்கள் காணும் ஏக்நாத் மகாராஜின் மகத்தான வாழ்க்கைக் கதையை நீங்கள் ஒருபோதும் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஏக்நாத் காலை முதல் இரவு வரை தொடர்ச்சியான சேவையில் ஈடுபட்டிருப்பதையும் குருவின் பக்தியில் இருந்து கொண்டே அனைத்து வேலைகளையும் செய்வதையும் ஜனார்தன் சுவாமி கண்டார். அந்த நேரத்தில் சீடர்கள் தங்கள் குரு காலையில் எழுந்திருப்பதற்கு முன்பே எழுந்திருக்க வேண்டும். குரு இரவில் தூங்கச் சென்ற பிறகுதான் தூங்க முடியும். பகலில் சுவாசிக்க கூட நேரமில்லை. திறமையான சீடர்கள் தங்கள் வேலைகளில் மிகவும் மும்முரமாக இருந்ததால் நாள் முழுவதும் வேறு எதையும் செய்ய அவர்களுக்கு நேரமில்லை. குருவுக்கு சேவை செய்ய எனக்கு மிகுந்த பலத்தை தருமாறு ஏக்நாத் எப்போதும் பிரார்த்தனை செய்தார். இதனால் அனைத்து ஊழியர்களின் வேலைகளையும் நான் தனியாகச் செய்ய முடியும். ஏக்நாத் தனது சொந்த பசி மற்றும் தாகத்தை பற்றி கவலைப்படாமல் குருவின் பசி மற்றும் தாகத்தை கவனித்துக் கொண்டார். குருவின் உடல் தூக்கம் சிறிதும் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதில் அவர் எப்போதும் விழிப்புடன் இருந்தார். இப்போது குருவின் மகிழ்ச்சி ஏக்நாத்தின் மகிழ்ச்சி. குருவின் வார்த்தைகள் அவருக்கு வேதங்கள். குருவின் சிலை அவரது கடவுள். குருவின் வீடு அவரது சொர்க்கம். இது மட்டுமல்லாமல் குருவே உயர்ந்த கடவுள் என்ற உணர்வோடு ஏக்நாத் பணியாற்றினார். ஜனார்தன் சுவாமி ராஜாவின் வேலை தொடர்பான பல பணிகளையும் செய்தார். ஏக்நாத் தனது அனைத்து பணிகளையும் முடிப்பதில் பங்களித்தார். அதாவது அவர் வீட்டு வேலைகளைச் செய்தார். இதனுடன் அவர் தனது குருவின் பிற பணிகளையும் செய்தார். நீதிமன்றத்தில் பணிபுரிவதால் கணக்கியல் ஜனார்தன் சுவாமியின் வேலையில் ஒரு பகுதியாக இருந்தது. இப்போது அவர் இந்த வேலையை ஏக்நாத்திடம் ஒப்படைத்தார். ஏக்நாத் ஒவ்வொரு இரவும் உட்கார்ந்து நாள் முழுவதும் கணக்கியல் வேலையை முடிப்பார்.
இதையெல்லாம் ஏக்நாத் தனது குருவிடமிருந்து கற்றுக்கொண்டார். சிதறலில் இருந்து விடுபட்ட ஏக்நாத். இது சுமார் 6 வருடங்களாக ஏக்நாத்தின் அன்றாட வழக்கமாக இருந்தது. இந்த 6 வருடங்களில் அவர் யாரிடமும் நான் எப்போது ஞானம் பெறுவேன் என்ற கேள்வியை கேட்கவில்லை. எது கட்டளையிடப்பட்டதோ என்ன அறிவிக்கப்பட்டதோ குருஜி எனக்கு என்ன சொன்னாலும் அதை நான் செய்ய வேண்டும் என்பது மட்டுமே அவருக்கு தெரியும். இதிலிருந்து ஏக்நாத்தின் உள்ளே எந்த வகையான நம்பிக்கை விழித்தெழுந்திருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்தச் செயல்பாட்டில் ஏக்நாத்தின் உடல் உயர்ந்த சத்தியத்தை பிரார்த்தனை செய்யத் தொடங்கும் வகையில் தயாரிக்கப்பட்டது. அதாவது அவர் மிக இளம் வயதிலேயே குழப்பத்திலிருந்து விடுபட்டார். இதன் பொருள் குருவுக்கு சேவை செய்யும் போது ஏக்நாத்தின் அனைத்து மனக்கோளாறுகளும் அமைதியடைந்தன. வற்றுதல் மற்றும் பேராசை மறைந்துவிட்டன. புலன்கள் காமமற்றவையாகிவிட்டன. உடல் பிரகாசமாக மாறியது. அவரது உடலின் ஒவ்வொரு துளையிலிருந்தும் உள் திருப்தியின் பிரகாசம் தோன்றத் தொடங்கியது. இன்றைய நிலையை பார்த்தால் ஒரு மனிதனின் வாழ்க்கை எவ்வளவு சிதறிக்கிடக்கிறது. சிந்தித்து பார்த்தால் மட்டுமே என் வாழ்க்கை எப்படி சிதறிக்கிடக்கிறது. உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு நான் எப்படி எல்லா வகையான வாக்குறுதிகளையும் அளித்துள்ளேன். என் பேராசையால் நான் மக்களுக்கு எல்லா வகையான விஷயங்களையும் சொன்னேன். நான் எல்லா வகையான ஏமாற்றுகளையும் பரப்பினேன் என்பதை நாம் புரிந்துகொள்வோம். நீங்கள் விதைத்து தவறான திசையில் சென்ற விஷயங்கள், அதாவது நீங்கள் செய்த தவறான பிரார்த்தனைகள் உங்கள் மையத்திற்கு இதயத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். இதற்காக எனது இன்ன விஷயங்கள் ஆசைகள் தவறான திசையில் சென்றுவிட்டன. இப்போது நான் அவற்றை என் மையத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நீங்களே சொல்லிக் கொள்ள வேண்டும். ஏக்நாத் மகாராஜின் வாழ்க்கையில் கவனச்சிதறலை ஏற்படுத்தும் வலி எதுவும் இல்லை. ஏனென்றால் 12 வயதிலேயே அவர் கவனச்சிதறலில் இருந்து விடுபட்டார். அதனால்தான் அவரது வாழ்க்கை முழுமையாக கவனம் செலுத்தப்பட முடிந்தது. இப்போது அவரது முழு வாழ்க்கையும் கவனம் செலுத்தப்பட்டு ஒருபோதும் கவனம் செலுத்தப்படாத இந்த சக்தி அவருக்கு எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி எழுகிறது. உண்மையில் இது குருவுக்கு சேவை செய்வதாலும் குருவின் கட்டளைகளின் முக்கியத்துவத்தை அறிந்ததாலும் நடந்தது. இது தவிர பண்டிட்ஜி சிறுவயதிலிருந்தே அவருக்கு இதுபோன்ற கதைகளைச் சொல்லி வந்தார். இதன் காரணமாக அவர் முன்கூட்டியே இதுபோன்ற பல விஷயங்களிலிருந்து காப்பாற்றப்பட்டார். பின்னர் மக்கள் அதில் வேலை செய்ய வேண்டியிருந்தது. ஏக்நாத்தின் வாழ்க்கையை படிக்கும்போது அவரது வாழ்க்கையில் வேறு எந்த பிரச்சினையும் இல்லாததால் அவரது வாழ்க்கையில் ஒருபோதும் ஒற்றுமையின்மை இருந்ததில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இருப்பினும் அனைவரின் வாழ்க்கையும் ஒரே மாதிரியாக இல்லை. சந்த் துக்கராமின் வாழ்க்கை சந்த் ஏக்நாத்திலிருந்து மிகவும் வித்தியாசமானது போல. உங்கள் வாழ்க்கையும் வித்தியாசமானது. ஆனால் எங்கோ நீங்கள் சில அடிப்படை கொள்கைகளை புரிந்துகொண்டு கிட்டத்தட்ட அனைவருக்கும் என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய அனைத்து சாதுக்களின் வாழ்க்கையை பற்றி நீங்கள் சிந்திக்கும்போது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் உண்மையை கண்டறிய நிலையான பிரார்த்தனை ஒற்றுமையிலிருந்து விடுபடுவது ஆகியவை பொதுவான விஷயங்கள் என்பதை நீங்கள் காண்பீர்கள். ஏக்நாத் தனது இதயத்தின் ஆழத்திலிருந்து பிரார்த்தனை செய்தார். ஜனார்த்தன் சுவாமி போன்ற ஒரு சத்குரு அவரது வாழ்க்கையில் வந்தார். ஏக்நாத் எப்போதும் தனது குருவின் சேவைக்கு முக்கியத்துவம் அளித்தார். அவர் கூறுவார், சேவையின் மீது எனக்கு அவ்வளவு அன்பு இருந்ததால் அதிலிருந்து அரை மணி நேர இடைவெளி கூட எனக்கு தேவையில்லை. சேவையில் சோம்பேறித்தனம் இல்லை, ஏனென்றால் இந்த சேவையில் ஓய்வெடுக்க இடமில்லை. தாகம், பசி, இனிமை ஆகியவற்றை உணர மறந்துவிட்டேன். கொட்டாவி விடுவதற்கு கூட நேரமில்லை. என் மனம் சேவையில் மூழ்கி ஏகா ஜனார்த்தனி அடைக்கலத்தில் மூழ்கிவிட்டேன். அடுத்த அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சம்பவம் துறவி ஏக்நாத்தின் தன்னலமற்ற சேவையை காட்டுகிறது. அடுத்த பதிவில் திட சிந்தனையின் தலைவன் ஏக்நாத் கேட்கலாம்.
विठ्ठल विठ्ठल नाम भजो हरी विठ्ठला.